எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கரி பேசுகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு சின்ன டவுட்டை பற்றி தான் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறேன். என்ன டவுட்டுனா, பல் எடுக்க போனால் எக்ஸ்ரே கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுக்கணுமான்னு கிடையாது, எப்பயாவது தான் எடுக்கணும். ஏன் உங்கள் டாக்டர்ஸ் எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்கன்னா, பல் எடுக்க போகிறதுக்காக மட்டும் எக்ஸ்ரே எடுக்கணும்னு கிடையாது. இப்போது கிளிப்பு போடுறதுக்கு குழந்தை கூட்டு போகிறீங்க, இல்லை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட அலைன்மெண்ட்டு உள்ள அதோட எலும்பு ரூட் போர்ஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, வளைஞ்சிருக்கா, நேராக இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்காக ஓபிஜின்னு ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக 32 பல்லையும் கவர் பண்ணுற ஒரு எக்ஸ்ரே. அதை ரெஃபர் பண்ணி நாங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ரூட் கெனால் பண்ணும்போது, பல் வேர் சிகிச்சை பண்ணும்போது எவ்வளோ தூரம் அந்த பல்லோட லென்த் எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ லாங் நீட் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறது. இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்காக, பல்லு வீக்கம் இருக்குது, பல்லு ரொம்ப நாளாக வலிக்குது, வீக்கம் இருக்குன்னு போனீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எவ்வளோ தூரம் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்க்கறதுக்காக. அப்புறம் ஏதாவது கேன்சர் கட்டி, வாயில் ஏதாவது கட்டி இருக்குது அப்படின்னா அதை ரெஃபரல் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் அந்த கட்டி இருக்குது, உள்ளே எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்க்கறதுக்காக உங்களை எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. மற்றபடி தேவையில்லாமலாம் யாரும் எந்த டாக்டர்ஸும் ஒரு டென்டிஸ்ட்டும் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் மெயினானா, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் நான் பல்லு தான் எடுக்க வந்தேன், எக்ஸ்ரே கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக ஷேர் பண்ணிட்டேன்.